Hi friends, இந்த வீடியோவில் MS Office 365 Windows 10 and Windows 11 இன்ஸ்டால் பண்ணி லைஃப் லாங் எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் பண்ணி எந்த எரரும் இல்லாமல் ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ப்ரௌசரில் மைக்ரோசாஃப்ட் டெவலப்பர்ன்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் டெவலப்பர்ன்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டில் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் 365ன்ற ஐகான் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் ஜாயின் த மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் ப்ரோக்ராம்ன்ற ஆப்ஷனில் ஜாயின் டுடேன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜிலையும் ஜாயின் நவுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே மைக்ரோசாஃப்டுடைய லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பேஜில் நீங்கள் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் லாகின் அக்கௌண்ட் வச்சுருந்தா அந்த மெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணலாம். உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் ஐடி இல்லைன்னா க்ரியேட் ஒன்றுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். பட் நான் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதனால் நான் டைரெக்டாக லாகின் பண்ணுறேன். ஆனால் உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ஆஃபீஸ் 365 உடைய டெவலப்பர் ப்ரோக்ராமை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்கே உங்களுடைய கண்ட்ரியை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய கம்பெனி நேமை டைப் பண்ணுங்கள். நீங்கள் கம்பெனி நேம்னால் உங்களுடைய கம்பெனி நேமை டைப் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான எந்த நேமை வேணாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த ரெண்டு ஆப்ஷனையுமே டிக் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்ஸில் வாட் இஸ் யுவர் ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஸ் டெவலப்பர்னு கேட்குது. இங்கே கஸ்டம் சொல்யூஷன் ஃபார் மை ஓன் கஸ்டமர்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே தேர்ட் ஸ்டெப்பில் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்ன்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே செட்டப் யுவர் மைக்ரோசாஃப்ட் 365 E5 சாண்ட்பாக்ஸ்ன்ற ஸ்க்ரீனில் கான்ஃபிகரபிள் சாண்ட்பாக்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் டொமைன் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது இங்கே க்ரியேட் பண்ணுற டொமைன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் பண்ண முடியும். இங்கே உங்களுடைய நேமை கொடுங்க. டொமைன் நேம் என்ன வேணால் கொடுக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே க்ரியேட் ஆகிருக்கிற மைக்ரோசாஃப்ட் டொமைன் மெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் ஆஃபீஸ் 365 டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி மைக்ரோசாஃப்டுடைய கோடை ரிசீவ் பண்ணி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் கோ டு சப்ஸ்கிரிப்ஷன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ இந்த ஸ்க்ரீனில் நாம் க்ரியேட் பண்ண மைக்ரோசாஃப்ட் டொமைனுடைய இமெயில் அட்ரஸ் இங்கே எடுத்துருக்கு. ஸோ டொமைனுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். இப்போ மைக்ரோசாஃப்ட் 365 இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் உடைய அக்கௌண்ட் செட்டப் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் ஆப்ஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே மைக்ரோசாஃப்ட் 365 ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஆஃபீஸ் 365 உடைய செட்டப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது டவுன்லோட் பண்ண ஆஃபீஸ் 365 செட்டப் ஃபைலை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணி ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே ஆஃபீஸ் 365 உடைய ஆக்டிவேஷன் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே நாம் க்ரியேட் பண்ண மைக்ரோசாஃப்ட் டொமைன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் ஆஃபீஸ் 365 ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இங்கே என்னுடைய மைக்ரோசாஃப்ட் டொமைன் அக்கௌண்ட் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மைக்ரோசாஃப்ட் டொமைனுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சைன்இன் பண்ணுங்கள். ஸோ மைக்ரோசாஃப்ட் டொமைன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணதால் மைக்ரோசாஃப்ட் 365 லைஃப் லாங் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அக்கௌண்ட் ஆப்ஷனில் என்னுடைய ஆக்டிவேஷன் ஸ்க்ரீனை பார்க்கலாம். என்னுடைய டொமைன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மெத்தட் விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுடைய விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரில் மட்டும் இந்த ப்ராசஸை ட்ரை பண்ணி ஆஃபீஸ் 365 இன்ஸ்டால் அண்ட் ஆக்டிவேட் பண்ணி லைஃப் லாங் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.